ஓம் நம சிவாயா. திருவிளையாடற் புராணத்தில் தடாதகை பிறந்ததை போன எபிசோடில் பார்த்தோம். இந்த தடவை தடாதகையோட திருமணப்படலம் பார்க்கலாம். அம்பாள் உலகின்ற அன்னை உமாதேவியார் கன்னி பெண்ணாக இருந்து மனுதர்ம சாஸ்திர வழி தவறாது தனி அரசாட்சி செய்து வந்த காலத்திலே மணப்பருவம் கூடியது. மனம் பெற வேண்டிய வயது முதிர்ந்து நிற்பதை கண்ட தாய் காஞ்சனமாலா பிராட்டியாரை நோக்கி, உனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று சொல்லி வருந்தினாள். அது கேட்ட தடாதகை பிராட்டியார், அன்னையே கவலை வேண்டாம், உரிய காலம் வந்ததும் மனம் பெறுவேன், பல அந்த மாதிரி சொல்லி எண்ணி வருந்த வேண்டாம், அஷ்டதிக்குகளிலும் இந்த பூலோகம் முழுவதிலும் சென்று நான் வெற்றி கொடி நாட்டி வருவேன் என்று சொல்லிட்டு கிளம்பிட்டா. தடாதகை பிராட்டியின் கருத்தை அறிந்த அரசர்களும் மந்திரிகளும் ஏனையோர்களும் சேர்ந்தனர். சங்குகள் முழங்க தேரின் மீது ஆரோகணித்தார் பிராட்டியார். பலவகை வாத்தியங்கள் கோஷம் செய்தன. இடதுசாரி வலதுசாரியாக சுழன்ற பெரிய வலிய போர்ப்படைகள் அதிர்ந்து சென்றன. சிறு மலை கூட்டம் போல யானை படைகள் சென்றன. அலை கடல்கள் நிகர்த்த வரிசை வரிசையாக குதிரைப்படைகள் சென்றன. கூற்றுவனையும் எதிர்த்து வெல்லும் காலாட்படைகளையும் பல்வேறு ஆயுதங்கள் தாங்கி சென்றன. இவ்வாறாக சதுரங்க சைன்யமானது பெரும் முழக்கத்தோடு மதுரை மாநகரிலிருந்து கிளம்பி சென்றது. பெரியதொரு சேனா சமுத்திரமே தரை மீது நடந்தது போல இருந்தது. மங்கள கோஷம் முழங்கி கொண்டே இருக்க தேவியாரின் மணித்தேர் விரைந்து சென்று கொண்டிருந்தது. மீனக்கொடி, புலிக்கொடி, விற்கொடி, மயிர்பீலி குடைகள் எல்லாம் பிராட்டியாரின் தேரின் அருகில் சென்றன. முதலமைச்சன் சுமத்தி தேவியாரின் திருவுள்ள குறிப்பை உணர்ந்து 4 வகை படைகளையும் சேவகம் செய்து சென்றான். அளவில் அடங்காத சதுரங்க சேனைகளுடன் பூ உலகு மட்டுமின்றி தேவலோகம் முதலிய உலகங்களிலும் பிற இடங்களிலும் செல்லுமாறு பணித்து தடாதகை தேவியார் மன்னர்களின் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் கொள்ளை கொள்ள செல்வராயினர். வடபுலத்து மன்னனாகிய கஜபதி, துரகபதி, சுரபதி என்ற மூவேந்தரையும் வென்று அவர்களது யானைகளையும் குதிரைகளையும் காலாட்படையினரையும் திரையாக பெற்றார் பிராட்டியார். பின்னர் தேவலோகம் சென்று இந்திரன் படையை எதிர்த்து போர் தொடங்கும் முன்னரே இந்திரன் ஆற்றல் அழிவு பெற அமர்க்களத்திலிருந்து ஓட்டம் பிடித்தான். பிராட்டியார் தேவ மாதர்களையும் ஐராவதம் என்ற வெள்ளை யானையையும் உச்சிஸ்ரவஸ் என்ற வெண்குதிரையையும் காமதேனுவையும் சிந்தாமணியையும் கற்பகம் முதலாரிய தேவ தருக்களையும் கவர்ந்து கொண்டு திரும்பினார். இப்படியாக ஏனைய திக்பாலர்களோடு எதிர்த்து போரிட்டு வென்று அவர்கள் பணிந்து கொடுத்த திரை பொருட்களை ஏற்றுக்கொண்டார். பின்னர் வெற்றி முழக்கத்தோடு கைலாச மலையை அடைந்தார். தடாதகை பிராட்டியின் படை வீரர்கள் ஆரவாரம் செய்து கொண்டே முன்னேறி திருக்கைலாய மலையினை சூழ்ந்து கொண்டனர். அதனை பார்த்த கைலை மலை காவலர்கள் ஓடியும் சென்று நந்திகேஸ்வரரிடம் வணங்கி விண்ணப்பித்தனர். சிவபெருமானது திருவுள்ள குறிப்பினை உணர்ந்த நந்திகேஸ்வரர் பூத கணங்களை ஏவினார். பூதகணங்களுக்கும் பிராட்டியார் பெருஞ்சேனைகளுக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. கடலோடு கடல் எதிர்த்தது போலவும் மலையோடு மலை மோதியது போலவும் கோரமான பெருஞ்சமர் விளைந்தது. தேவர்களும் வித்யாதரர்களும் அஞ்சி ஓடினர். நந்திதேவரின் படை வீரர் எரிந்த ஆயுதங்களையெல்லாம் தடாதகை தேவியார் தனது வஜ்ராயுதத்தால் தகர்த்து எறிந்தார். சிவகணங்கள் வலிமை இழந்தவர்களாகி புறமுதுகு காட்டி ஓடினர். பராசக்தியினது ஆற்றல் தான் என்னே, யாரே எடுத்துரைக்க வல்லார்? ஆயுதங்களும் வாகனங்களும் அழிந்து ஆற்றல் அழிந்து ஓய்ந்து சோர்ந்து வருகின்ற தனது இனத்தவரின் நிலையை கண்ட நந்திகேஸ்வரர் இரக்கமும் வருத்தமும் கவலையும் கொண்டார். தன் தலைவரும் கைலாசபதியுமான சிவபெருமானை அண்டி அவரது திருவடிகளை வணங்கி நேர்ந்த அனைத்தையும் விண்ணப்பித்து கொண்டார். சிவபெருமான் புன்னகை செய்து அருளினார். பின்னர் ஆயுதங்கள் ஏற்றி ரிஷப வாகனத்தில் ஏறி செருக்களம் சென்றார். அங்கு சென்று சிவகணங்களை அஞ்சையோட செய்து எவர் எதிர்த்தாலும் வெல்வேன் என்று முழக்கம் வீர சௌந்தர்ய பெண் சிங்கமாய் தடாதகை தேவியை கண்டார். அம்மையார் திருவுருவத்தையும் வீர செயல்களையும் நேரிலே கண்டு மகிழ்ந்து அருளினார். தடாதகை விராட்டியும் பல்வகை கோலம் காட்டி நின்ற பாம்பலங்கார பெருமானை பெரும் கருணை தடங்கலான சிவபெருமானை நேருக்கு நேர் கண்டார்.
இசைந்த ஏறும் கலி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலியதழ் ஆடையும் பொருந்திய பொன்னார் மேனியன் அருள் கனிந்தான். அருள் நோக்கு பாய்ந்த அளவிலேயே அம்மையாரின் மூன்றாவதாக இருந்த நடுஸ்தனம் மறைந்துவிட்டது. பிராட்டியாரின் உள்ளத்திலே அச்சம், நாணம், மடம் முதலிய பெண்மை குணங்கள் மேலோங்கி நின்றன. தாழ்ந்த பூங்கொடியைப் போல தலையை குனிந்து கொண்டு தரை பார்த்து நின்றார் தேவியார். வரும் பொருள் உணரவல்ல முன்மந்திரி சுமதி அசரீரி அன்று இயம்பிய மணிவாசகங்களை உள்ளத்தே கொண்டான். அம்மையாரை வணங்கி, பேராசிரியரே, கொன்றை மலர் மாலை அணிந்த அதிசுந்தரரான இந்த சிவபெருமானே தங்கள் மணவாளன் என்று கூறினான். தடாதகை பிராட்டியார் பேரன்பு பெருக அமைதியோடு நின்றார். இது கண்டு உவகையுற்ற தேவனான்ய சிவபெருமான் கருணை குழைய, திக்விஜயத்தின் பொருட்டு எப்பொழுது நீ புறப்பட்டாயோ அப்பொழுதிருந்து யாமும் உன்னை பிரியாது தொடர்ந்தே வந்தோம். வேதங்கள் இயம்பிய படிக்கு அடுத்து வருகிற சோமவாரத்தில் சுபமுகூர்த்தத்திலே உன்னை திருமணம் புரிந்து கொள்ள வருவோம். நீ மதுரை செல்வாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். திங்கள் குல விளக்க அணைய தடாதகை பிராட்டியார் தலைவனிடத்திலே தன் பக்தியையும் ஆவியையும் ஒருங்கு வைத்து தனது மதுரையம்பதியை வந்து அடைந்தார். அஷ்டமங்கலம் தாங்கிய குலமாதர் எதிர்கொண்டழைக்க தனது செல்வ திருமாளிகைக்கு எழுந்தருளினார். அமைச்சர்கள் திருமண ஓலை எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தனர். மதுரை மாநகரம் எங்கும் மன முரசு முழங்கியது. இயற்கை அழகும் வலிமையும் கொண்ட மதுரை பெருவூர் மிகுந்த எழிலுடன் தோன்றி பல்வகை கோலம் காட்டி பொலிந்தது. பட்டாபிஷேக விழாவென்று திகழ்ந்த பாங்கில் பன்மடங்கு திகழ்ந்து நின்றது மதுரை மூதூர். தெருக்களிலே மலர்களோடு குளிர்ந்த பன்னீரையும் கலந்து தெளித்தனர் நகர மாந்தர். வாசனை பொடிகளை வாரி இறைத்தனர். பாவை விளக்குகளை நிற்க வைத்தனர். பசிய மலர்கள் பந்தல்களிடையே தொங்கின. மாணிக்க மரகத மாலைகள் நிறைபட தொடங்கி ஒளி கூட்டின. மங்கள தீபங்கள் வீடெங்கிலும் சுடர்விட்டன. கங்கை, காவேரி, யமுனை, சரஸ்வதி ஆகிய புண்ணிய பேராறுகளின் புனித நீர் கொண்டு வரப்பட்டது. திருமண ஊராம் மதுரை திருமங்கல ஊராக திகழ்ந்தது. திருமண மண்டபம் திவ்யமாக அமைக்கப்பட்டது. பளிங்கினால் செய்த யானைகள் மண்டபத்து முன்வாசலில் இருபாலும் நின்றன. படிகள் பொன்னால் அமைந்தன. நீலமணி யாழிகள் பத்தி கட்டி நின்றன. திண்ணைகளில் மணிகள் பொதிக்கப்பட்டு பெற்றிருந்தன. பளிங்கு கற்களால் ஆகிய சுவர்களுக்கிடையே மரகதத்தால் ஆன சாளரங்கள் விளங்கின. பவளத் தூண்கள் 1000 நின்றன. மேலே இந்திர நீலமணிகளால் செய்த பொதிகைகள் இருந்தன. பொன்னால் செய்த உத்தரங்கள், செம்மணி விட்டங்கள் துலங்கின. மேனிலை சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்டிருந்தது. எங்கும் இன்பத் திருமணம் எழுந்து வீசியது. திருமண மண்டபத்தின் நடுவிலே கற்பகத்தெரு கொடுத்த வைர சிம்ஹாசனத்தின் மேலே பொற்பலகை அமைத்தனர். அதற்கு மேலே பவளக்குடத்தோடு சதுரமாக அமைத்த கழுத்து கொண்ட தூண்கள் நாட்டி பளிங்கு உத்தரங்களையும் பவள கொடுங்கைகளையும் பரப்பி 3 அடுக்குகளை அமைத்து சிற்பசாஸ்திர விதிப்படி பல வகை மணிகளால் விமானத்தை எழில்மிக விளங்க வைத்தனர். சோமசந்திர கடவுள் தடாதகை பிராட்டியாரோடு வீற்றிருப்பதற்காக நவமணிகள் இழைத்த பொன் இருக்கை ஒன்றும் அமைத்தனர். கற்பகத்தரு ஆடை அணிகலன்களை கொடுத்தது. காமதேனு அறுசுவை நல்கும் 5 வகை உணவுகளை கொடுத்தது. சிந்தாமணி கருதி கேட்ட பொருட்களை எல்லாம் கொடுத்தது. மதுரை திருநகர சிறப்பிலே தேவர் தலைநகரே நாணமுற்றது. மலையத்வஜ பாண்டியன் திருமகளாகிய தடாதகை தேவியாரின் திருமண விழாவினை கண்டு கழிக்க உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்த அரசர்கள் அனைவரையும் திரை பொருட்களோடு வந்தனர். திருமால், பிரம்மா, இந்திரன், ருத்ரர்கள், அஷ்டபைரவர், அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்டவசுக்கள், சூரியன், சந்திரன் முதலிய தேவர்கள். பெருநிதி கிழவனான குபேரனே சிவபெருமானுக்கு திருமண கோலம் புனைவித்து மகிழ்ந்தான். திருமண மங்கள கோலம் கொண்ட சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது எழுந்தருளினார். மதுரை பெரும்பகுதியை நோக்கி அனைவரும் ஒருமுகமாக கிளம்பினர். மதுரையம்பதி மணவாள சுந்தரரை பொற்சின்னங்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றது. சுமதி முதலியவர்கள் எதிர்வந்து தரிசித்து வணங்கினர்.
பல தேசத்து பெண்டிர் எதிர்கொண்டு வந்து தரிசித்தனர். அனைவரும் மணமகனையும் மணமகளையும் வியந்து போற்றினர். மங்கள மங்கையர் அஷ்ட மங்கள பொருட்களை ஏந்தி வர, தேவமாதர் கற்பூரம் காட்ட, இன்னிசை கருவிகள் இயம்ப சிவபெருமான் அரச மாளிகைக்கு எழுந்தருளினார். பின்னர் காஞ்சன மாலையார் சிவபெருமானை அண்டி வணங்கி, தேவரீர் தடாதகையை திருமணம் செய்து கொண்டு இந்த நகரத்தின் செல்வத்தையும் கன்னி பாண்டிய நாட்டையும் கைகொண்டு அரசு செய்து அருள்வீராக என்று விண்ணப்பித்து கொண்டார். சிவபெருமான் திருவுளம் இசைந்து இசைக்கருவிகள் இன்னொலி வழங்க திருக்கல்யாண மண்டபத்தை அடைந்து அருளினார். அங்கு சென்று சதுர்வேதங்கள் முழங்க சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். திருக்கல்யாண மண்டபத்திலே இரு மூர்த்திகளும் தேவர்களும் மண்ணுலகத்தவரும் நெருங்கி அமர்ந்திருந்தனர். திருமண முகூர்த்தம் வருகிற வரையும் தேவர் மாதர் புரியும் ஆடலை கண்டு அருள்வாராயினர். தடாதகை பிராட்டியும் திருமஞ்சனம் ஆடி தான தர்மங்கள் பல செய்து திருமண கோலம் புனைய தொடங்கினார். லக்ஷ்மியும் சரஸ்வதியும் போட்டி போட்டுக்கொண்டு பிராட்டியாருக்கு அலங்காரம் செய்வித்தனர். பிராட்டியார் அணிந்த ஆடை வகைகளையும் அணிமணிகளையும் உத்தம கவிகளாலும் வர்ணித்தல் இயலாது. சிவபெருமான் அளவற்ற ஆனந்தமும் ஆச்சரியமும் கொள்ளுமாறு அமைந்திருந்த திவ்யா அலங்காரம் திருமணத்திற்குரிய நிமித்தம் வர கலைமகளும் திருமகளும் கையிலாக கொடுக்க வேதங்கள் கோஷிக்க எழுந்தருளினார் சுந்தரவல்லி தடாதகை தேவி. திருமண முரசுகள் ஒலித்தன, சங்குகள் முழங்கின, விண்ணவர் மலர் பொழிந்தனர். மணமகள் அசைந்து மெல்ல நடந்து வந்து ஒதுங்கி தம்பால் கருணை நிரம்பிய சிவபெருமான் அருகில் அமர்ந்து அருளினார். செம்பொன் மணி தவசின் மேல் சிவபெருமானுடன் தடாதகை பிராட்டியார் நெருங்கி இசைந்து அமர்ந்திருந்த திருக்கோலம் பண்ணும் பாடலும் நீரும் தன்மையும் பாலும் சுவையும் மலரும் மணமும் மணியும் ஒலியும் போல திகழ்ந்தது. திருமண வைபவம் தொடங்கியது. மகாவிஷ்ணு பொற்கலசத்தில் உள்ள நன்னீரால் மணமகன் சிவனாரின் திருவடிகளை கழுவினார். மணம் கமிழும் சந்தனம் இட்டு மலர் தூவினார். திருவடி கவிழ நன்னீரை அனைவரும் சிரசின் மேல் தெளித்து கொண்டனர். பின்னர் அங்கிருந்த மகாவிஷ்ணு காந்தள் மரலர் போல சிவந்த சிவபெருமானது வல திருக்கரத்திலே தடாதகை பிராட்டியரின் வலது திருக்கரத்தை வைத்து வேத மந்திரம் சொல்லி தாரை வார்த்து கொடுத்து கன்னிகாதானம் செய்தார். தேவர்கள் பூமழை கொண்டு சொரிந்தனர். சித்த வியாதரர் கண்டு மகிழ்ந்தனர். பாவலர் நாவலர் பாடி மகிழ்ந்தனர். அரம்பையர் ஆடினர். வீஞ்சையர் அமுதகீதம் பாடினர். முனிவர்கள் ஹரஹரா என்று ஸ்தோத்திரம் செய்தனர். யாவரும் தேவ திருமண இன்பத்திலே உளமாற திளைத்தனர். பிரம்மதேவன் தனது 4 புத்திரர்களுடன் 4 புறங்களிலும் 4 மறைகளின் மங்கள மொழி ஒலிக்க திருமணச் சடங்குகளை வேதாகம சிவாகம முறைப்படி நிறைவாக செய்து முடித்தார். மகா யோகியான சிவபெருமான் தடாதகை பிராட்டியாருக்கு திருமங்கல்யம் பூட்டி திருமணம் செய்து கொண்டார். உலகங்கள் எல்லாம் உயிர்களெல்லாம் பேரின்பம் அடைந்தன. பின்பு திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தேவர்களுக்கும் தன் சிவகணங்களுக்கும் நீங்காத அருள் பிரகாசத்தை வழங்கி அருளினார் சோமசுந்தர பாண்டிய கடவுள். வந்திருந்த ஏனையோருக்கும் வரிசை முறைப்படி வழங்கி அருள் விடை கொடுத்து அனுப்பினார். அதன் பின்பு சிவபெருமான் நல்ல ரசாட்சி நடத்தி காட்டி அருளினார். வெள்ளி பொறுப்பை விட்டு நீங்கிய சிவபெருமான் பாண்டி நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்று சோமசுந்தர பாண்டியனாக விளங்கி அருளினார்.